ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கு நம்ம ஓனாக எப்படி வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு செப்பரேட் நோட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு யூனிட் எடுக்கிறீங்க, அதுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் தான் ரைட் பண்ணணும். நான் வந்து ஒன் பை ஒன்னாக ரைட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்படி ரைட் பண்ணலாம், இல்லைனா பேராகிராஃபாக கூட நீங்கள் இருக்க மாதிரி சிலபஸ் இருக்க மாதிரியே ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் ஃபாலோ பண்ணால் ஓகே, இல்லை நான் ஓனாக புக்கு பார்த்து ரெஃபர் பண்ணி நானே நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு யூனிட்டுக்கு ஒரு புக்கை மட்டும் ரெஃபர் பண்ண முடியாது. ஒரு 2 ஆர் 3 புக்ஸ் இல்லைனா 4 புக்ஸ் கூட நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூனிட் எடுத்துக்கிறீங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் புக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சோமசுந்தரம் சாரோட புக் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி புக்காக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த இது எடுத்தோன்னா டைரெக்டாக வந்து நான் பனான் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து போய் படிச்சுட்டு எழுதக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஆர் 2 பேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் டெஃபினிஷன்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். அதை படிச்சுட்டு அதில் எனக்கு முக்கியமாக தோன்ற டெஃபினிஷன்ஸோ ரிசல்ட்ஸோ தியரம்ஸோ அது இருந்துச்சுன்னா அதை வந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பனான் ஸ்பேஸ்க்கு போகணும். இதே மாதிரி அந்த 2 ஆர் 3 புக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சோமசுந்தரம் சாரோட புக் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் இருக்க பேசிக் கான்செப்ட்லாம் இப்போ எழுதிட்டுருக்கேன். அடுத்தது வந்து இது எழுதுனதுக்கப்புறம் அடுத்த 2 புக்கோட இதே மாதிரி ஃபஸ்ட் 2 பேஜில் என்ன இருக்கோ அந்த பேசிக் இதெல்லாம் பார்த்துட்டு இதில் இருக்கிறது அதில் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இருக்க டெஃபினிஷன்ஸு தியரம் மட்டும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா மறுபடியும் ரைட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஒரே டைமில் ஒரு 2 ஆர் 3 புக்ஸ் எல்லாத்தையுமே நாமளே எடுத்துக்கலாம்.